இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். 3 முக்கிய நிகழ்வுகளுக்காக ஜனாதிபதி அன்ரோகுமார் இன்று யாழ் வருகின்றார். ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கா இன்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் வருகின்றார். இங்கு அவர் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை தொடக்கி வைக்க உள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். அரியாலை மனித புதைகுழியை பார்வையிடுவாரா ஜனாதிபதி என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சர்வதேச விசாரணைக்கு ஒருபோதும் இடமில்லை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சர்வதேச விசாரணைக்கு அனுமதி அளிக்கப் போவதில்லை, இவ்வாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதைகுழிகளுக்கு சுயாதீன விசாரணை அவசியம், ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் என்கிறதான இந்த செய்தி. கோத்தபாயாவும் சிஐடிக்கு அழைக்கப்பட்டார். எரிபொருட்களின் விலைகள் குறைப்பு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டன. இதன்படி பெட்ரோல், ஓட்டோ, டீசல் என்பன 6 ரூபாவால் குறைவடைந்துள்ளது என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அரிதான இரத்த நிலவை 7ஆம் தேதி காணலாம். இரத்த நிலவு என்று அழைக்கப்படும் இந்த ஆண்டின் கடைசி முழு சந்திர கிரகணம் எதிர்வரும் 7ஆம் தேதி நிகழ உள்ளது. சிவப்பு நிறத்தில் சுமார் 82 நிமிடங்கள் நீடிக்க உள்ள இந்த சந்திர கிரகணத்தை இலங்கையர்களும் காண முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. அரியாலை மனித புதைகுழி 12 மனித எலும்புக்கூடுகள் நேற்றும் கண்டறியப்பட்டன. மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகுகள் உடைத்து அகற்றம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்தும் சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு. நவம்பர் 7ஆம் தேதி வரவு செலவு திட்டம் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். போதைப் பொருட்களுடன் யுவதி உட்பட 3 கைது. ஐஸ், ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் பெண் உட்பட 3 நேற்று முன்தினம் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் இந்து மாணவருடைய மாறும் நிழல் திரைப்பட வெளியீடு இன்று என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. ரூபாய் 2.7 கோடி பெறுமதியான கஞ்சாவுடன் 5 கைது. மண்டைதீவு மனித புதைகுழி விடயத்தில் ஜனாதிபதி கரிசனை செலுத்த வேண்டும் வேலணை பிரதேச சபை உறுப்பினர். மண்டைதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக ஜனாதிபதி அன்ரோகுமார் வருகை தரவுள்ளார். மண்டைதீவு மனித புதைகுழி தொடர்பிலும் கரிசனை செலுத்த வேண்டும் என்று வேலணை பிரதேச சபை உறுப்பினர் பிரகலாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மனித நுகர்வுக்கு பொருந்தாத 151 கிலோ மாற்றிறைச்சி அழிப்பு என்கிறதான ஒரு செய்தி. நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் கல்வியங்காட்டு. வடக்கு கிழக்கு மனித புதைகுழிகள் தமிழ் இனப்படுகொலைக்கு நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் கல்வியங்காடு சந்தை முன்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சியான EPRLF-LFN ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது. தேசிய விளையாட்டு விழா முல்லை மாணவிக்கு தங்கம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மின் தாக்கி விவசாயி பலி என்கிறதான ஒரு செய்தி. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நேரடி எண்ணெய் கொள்வனவு குறித்து இலங்கை அவதானம். சுற்றி வளைப்பில் 5680 பேர் கைது என்கிறதான ஒரு செய்தி. யாழில் லஞ்சம் பெற முயன்ற மதுவரி திணைக்கள அதிகாரிகள் 3 கைது. லஞ்சம் பெற முயன்ற குற்றச்சாட்டின் பேரில் யாழ்ப்பாணம் சங்கானை மதுவரி திணைக்கள அலுவலக அதிகாரிகள் 3 வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலவின் கீழ் இயங்கும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மாதகல் பகுதியில் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு மதுவரி திணைக்கள அதிகாரிகள் முயற்சித்தனர். பின்னர் அவரை கைது செய்யாமல் விடுவதற்காக 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரினர். ஆனால் போதைப் பொருளை வைத்திருந்தவர் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்குவதாக ஒப்புக்கொண்டார். இந்த நிலையில் அதிகாரிகள் சந்தேக நபரை விட்டுவிட்டு லஞ்ச பணத்தை சித்தங்கனி பகுதியில் உள்ள மதுவரி திணைக்கள அலுவலகத்துக்கு கொண்டு வருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர். போதைப் பொருள் வைத்திருந்தவர் இது குறித்து காங்கேசன்துறை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தகவல் வழங்கிவிட்டு லஞ்ச பணத்தை கொடுப்பது போல் பாசாங்கு செய்வதற்காக அவர்களது அலுவலகத்துக்கு சென்றனர். அங்கு லஞ்ச பணத்தை கொடுப்பதற்கு முயற்சித்த வேளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மதுவரி திணைக்கள அதிகாரிகள் 3 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் 3 விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவர்கள் 3 மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளனர் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு தனியாக விளையாட்டு கட்டிட தொகுதி தேவை, ரவிகரன் எம்பியால் தீர்மானம் முன்வைப்பு என்கிறதான செய்தி. உணவு பாதுகாப்பு வலையமைப்பை மேம்படுத்த யாழில் கலந்துரையாடல்.
மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடருக்கு முன்னர் கொழும்பில் இயங்கும் ராஜதந்திரிகளை சந்திக்கிறார் வெளிவிவகார அமைச்சர் என்கிறதான ஒரு செய்தி. போலீஸ் நிலையம் சென்று திரும்பியவர் சுட்டுக்கொலை. நீதிமன்ற உத்தரவின்படி போலீஸ் நிலையத்துக்கு சென்று கையொப்பமிட்டு திரும்பிக் கொண்டிருந்தவர் இனம் தெரியாத குழுவால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். புத்தளம் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருபவை, உயிரிழந்த நபர் வழக்கு ஒன்று தொடர்பில் போலீஸ் நிலையத்துக்கு சென்று கையொப்பமிட்டு விட்டு மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வேன் ஒன்றில் வந்தவர்கள் அவர்களை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கினர். இதைத் தொடர்ந்து ஒருவரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டுக்கு ரிவால்வர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பாதாள குழுவினரை கைது செய்த போலீசாருக்கு கௌரவம் அளிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. 2000 கெப்ரக வாகன இறக்குமதி செய்ய அரசு திட்டம். முதலீட்டுக்கான அரச காணிகளை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தி. அரச வங்கிகளின் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்துக்கு தயார். ரணிலுக்காக சேர்ந்த அனைவரும் கல்வரே, பிரதி அமைச்சர் நளின் கேவகை என்கிறதான செய்தி. மருத்துவர்களுடைய மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரிப்பு. இதய நுரையீரல் மருத்துவ அதிகாரிகளுடைய மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிட்டுள்ள சுற்று நிறுவத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சிறுவர்களும் பாதாள குழுவில். 15 வயது சிறுவர்கள் கூட பாதாள உலக குழுவில் இருக்கின்றனர் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்துள்ளார். ராஜிதவும் வீட்டு உணவு கோருகிறார் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பொத்துவில் அருகம்கூடாவில் வர்த்தக கண்காட்சி திறப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. முத்துநகர் விவசாயிகள் 5 விடுதலை செய்ய கோரி போராட்டம். கிளிவட்டி குமாரபுரத்தில் யானைகளால் அச்சுறுத்தல் என்கிறதான ஒரு செய்தி. கண்டி மருத்துவமனையின் 28 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு. மத்திய மாகாண ஆளுநருடன் யுனிசெப் பிரதிநிதி சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தங்கம் வெள்ளி கொள்ளை சந்தேக நபர் ஒருவர் கைது. மாத்தளையில் யானைகளால் பயிர்கள் அழிவு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜப்பான் தூதுவரால் கௌரவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மாகாண சபைகள் தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுங்கள், ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, கைதான பாதாள குழு தலைவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கிடைக்கும் நன்மைகளின் அடிப்படையில் ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடலில் நுழைவதற்கு அனுமதி அளிக்கப்படும். நாட்டுக்கு கிடைக்கும் நன்மைகளின் அடிப்படையில் உலக நாடுகளுடைய ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய இனி அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவித்த துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இது தொடர்பாக தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நலிந்த தலைமையிலான குழு ஓம் பிர்லாவை சந்தித்தது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. ஐநா மனித உரிமை ஆணையரின் கருத்துக்கு சட்டம் அதிபர் அதிருப்தி என்கிறதான ஒரு செய்தி. நீதிமன்ற ஆணைக்கு அமைவாக ஆவணத்தை வழங்காத கடற்படை. ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் பங்கேற்கிறார் சஜித் என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, கோட்டா கைதாகலாம், வாக்குமூலம் வழங்க சிஐடியினால் அழைப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை வாக்குமூலம் வழங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னணியாகுமாறு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கையில், காலிமுகத்திடலில் போராட்டம் நடாத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியது தொடர்பாக முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டபாயாவுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் அவர் அழைக்கப்பட்ட திகதி குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை. அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் மற்றும் வருகைக்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு குறித்து வாக்குமூலம் அளிக்க சமநக்கநாயக்காவை இன்று முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுவித்திருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், ஜனாதிபதி இன்று யாழ் விஜயம், மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான ஆரம்ப பணிகளை ஆரம்பித்து வைப்பார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று 1ஆம் திகதி திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய இருக்கிறார். ஜனாதிபதியாக பதவியேற்று 1 வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு முன்னெடுக்கப்படவுள்ள செயற்திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்காக ஜனாதிபதி யாழ் விஜயம் செய்ய உள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரும் ஜனாதிபதி காலை 8:30 மணி அளவில் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கவிருக்கிறார். தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் யாழ் பிரதேச அலுவலகத்தினை காலை 9:30 மணிக்கு திறந்து வைக்க உள்ளார். அதன் பின்னர் மதியம் 1:30 மணி அளவில் மண்டைதீவு பகுதியில் நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்ட சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார். தொடர்ந்து யாழ் பொது நூலகத்துக்கு விஜயம் செய்யவிருக்கிறார். நாளை செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளதுடன் தென்னை முக்கோண வளைய பணிகளையும் ஆரம்பித்து வைக்க உள்ளார் என்று ஜனாதிபதியினுடைய விஜயம் தொடர்பான செய்தி காணப்படுகிறது. அதேபோல
யாழ் வரும் ஜனாதிபதி செம்மணி செல்வாராம். யாழ்ப்பாணத்துக்கு இன்று விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவாரா என்று கேள்வி எழும்பியிருக்கிற கேள்விக்குறியோடு ஒரு செய்தி. அதே போல 12 எலும்புக்கூடுகள் செம்மணியில் அடையாளம். செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 39வது நாள் அகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண நீதவான் ஆனந்தராஜா மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய அகழ்வில் புதிதாக 12 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதோடும் 10 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது. நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்ட 10 எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் 191 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இதுவரையில் 209 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மதியத்துடன் அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை காலை மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாக உள்ளன என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக முற்பக்க கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் யாழ்ப்பாணம் ஊரளவில் மின்சாரம் தாக்கியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி. போதைப்பொருளுடன் யுவதி உட்பட 3 யாழில் போலீசாரால் கைது. ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப் பொருளுடன் யாழ்ப்பாணத்தில் யுவதி உட்பட 3 நேற்று முன்தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த யுவதி உள்ளிட்ட 3 கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த போது அவர்களின் உடைமையிலிருந்து 9 கிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் என்பவற்றை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 3 யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததோடு நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது என்ற செய்தி. யாழில் ஹெரோயினுடன் கைதான இளைஞனை விடுவிக்க ரூபாய் 20 லட்சம் லஞ்சம் பெற முயற்சி செய்த மதுவரி திணைக்கள அதிகாரிகள் 3 கைது என்று இலவை பார்த்த செய்தியுண்டு. அதேபோல செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. செம்மணி மனித புதைகுழி தொடர்பிலான சர்வதேச விசாரணை தேவையில்லை என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் குறித்து அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க நேற்று முன்தினம் வழங்கிய விசேட சபையிலேயே மேற்கொண்டவாறு கூறினார். அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் இலங்கையின் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என்பதை 2009 மற்றும் 2010 ஆண்டுகளில் நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம். ஆனால் முன்னாள் பிரதம நீதியரசர் ராணி பண்டாரநாயக்காவை ராஜபக்சக்கள் வெளியேற்றிய விதத்திற்கு பின்னர் உலகிற்கு எம்மால் எதுவும் கூற முடியாது போனது. ஆனால் எமது ஆட்சியில் சட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். 2005ஆம் ஆண்டில் சிவராம் போன்ற ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டனர். இவ்வகையான சம்பவங்களை மீள விசாரணைக்கு எடுக்குமாறு கடந்த பிப்ரவரி மாதம் ஜனாதிபதி உத்தரவிட்டார். போரின் பின்னர் செய்த குற்றங்கள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. அங்குள்ள காவலர்களுக்கும் அரசாங்கமே ஊதியம் வழங்குகின்றது. செம்மணி மாத்திரமல்ல, கொக்கு தொடுவாய், மண்டைதீவு, மன்னார், கொழும்பு துறைமுகம் என பல இடங்களில் மனித புதைகுழிகள் இருக்கின்றன. அவற்றை தோண்டும் பணிகளும் ஆரம்பிக்கப்படும். காணாமலாக்கப்பட்டவர் தொடர்பிலான அலுவலகம் மீள நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது. எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த விசாரணைகளை சுயாதீனமாக முன்னெடுக்கவே விரும்புகிறது. இந்த புதைகுழிகளின் உரிமையாளர்கள் ரணில் மற்றும் ராஜபக்சக்களை தவிர நாம் அல்ல, சிலர் வடக்கிலும் உள்ளனர். செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்புடையவர்கள் வடக்கில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகியும் இருக்கிறார்கள். எனவே சுயாதீனமான நீதிமன்ற கட்டமைப்பு நாட்டில் காணப்படும் போது சர்வதேச விசாரணைகள் தேவையில்லை. எனவே தற்போதைய சூழலில் சர்வதேச விசாரணைகள் அனாவசியமான குழப்பத்தை ஏற்படுத்துமே தவிர நீதியை பெற்றுக் கொடுக்காது. இருப்பினும் உள்ளக விசாரணைகளுக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளுக்கு அனுமதி அளிக்க தயாராகவே உள்ளோம். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் வழிகாட்டல்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் தேவைப்படலாம். மறுபுறம் சர்வதேச விசாரணைகள் நாட்டிற்குள் வந்ததும் தோல்வியடைந்துள்ள இனவாதிகள் மீள எழும்புவார்கள். குறிப்பாக ராஜபக்சகர் இதனை காரணம் காட்டி இனவாத அரசியலை முன்னெடுப்பார்கள். 6 தடவைகள் பிரதமராக இருந்த ரணிலை நீதவான் நீதிமன்றத்தினால் கைது செய்ய முடியும் என்றால் எமது நாட்டின் நீதித்துறை எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும் என்று பிமல் ரத்நாயக் அவர்களுடைய கருத்தும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அச்சுவேலியில் 16 வயது மாணவி உயிரிழப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. எதிர்வரும் நாட்களில் நாமல் சஜித் கைதாகலாம், அனுர அரசு நடவடிக்கை என்ற ஒரு செய்தி. பெட்ரோல் டீசல் விலைகள் குறைப்பு. நள்ளிரவு முதல் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் பெட்ரோல் டீசல் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நள்ளிரவு முதல் பெட்ரோல் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி ஆட்டோ டீசல் 1 லிட்டர் விலை 6 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் முன்னதாக 289 ரூபாவாக இருந்த 1 லிட்டர் ஆட்டோ டீசலின் புதிய விலை 283 ரூபாவாகும். சூப்பர் டீசல் ஒன்றின் விலை 12 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 313 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் அதன் விலை 325 ரூபாவாகவும் இருந்தது.
ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை 6 ரூபாயினால் குறைக்கப்பட்டு 305 ரூபாயிலிருந்து 299 ரூபாவிற்கு அதன் புதிய விலை குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் ஒக்டோன் 95 ரக பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை. ஒக்டோன் 95 பெட்ரோல் ஒரு லிட்டர் 341 ரூபாவிற்கும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டர் 185 ரூபாவிற்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என்று இந்த எரிபொருளுடைய விலை மாற்றம் தொடர்பான செய்திகளும் காணப்படுகிறது. இதுதான் விளம்பரினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கைக்கு நன்மை இருக்குமாயின் ஆய்வு கப்பல்களுக்கு அனுமதி விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. இந்தியாவோ சீனாவோ அல்லது அமெரிக்காவோ என்பது நமக்கு முக்கியமில்லை. நாட்டுக்கு கிடைக்கும் நன்மைகளின் அடிப்படையிலேயே உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கு இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய இனி அனுமதி அளிக்கப்படும் என துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. இந்திய மீனவர்களின் படகுகளை அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். சமநேக்கு நாயக்கவுக்கு சிஐடி அழைப்பானை என்று ஏலவே பார்த்த செய்தி ஒன்றும் இருக்கிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் தேசிய குத்துச்சண்டை போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டம் சாதனை. காலி மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் 49வது தேசிய விளையாட்டு விழாவில் வரலாற்றில் முதல் தடவையாக செல்வி சசிகுமார் ஜெஸ்மிதா முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு தங்கப்பதக்கத்தை வென்று பெருமை சேர்த்திருக்கிறார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்று வரலாற்று சாதனையை புரிந்திருக்கிறார். அதேவேளை செல்வி இந்திரசோகரம் லதுசனாம் தேசிய ரீதியில் 3ஆம் இடத்தை பெற்று வெண்கலத்தையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் கிடைத்தாலும் தங்கப்பதக்கம் கிடைப்பது இதுவே முதல் முறை என்ற செய்தியும். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் வருடம்தோறும் நடாத்தும் சதுரங்க போட்டி நேற்று முன்தினம் காலை 9:30 மணி அளவில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினரின் யாழ் மாவட்ட இளைஞர்கள் பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. தேசிய உதைபந்தாட்ட போட்டியில் சாம்பியன் ஆனது வடமாகாண அணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும். தேசிய மட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான பெண்களுக்கான உடற்பயிற்சி போட்டியில் புத்தூர் ஸ்ரீ சோமஸ்கந்தா கல்லூரி அணியினர் சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்து வெற்றி சாதனை படைத்தார்கள் என்று அவர்களுடைய புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதான் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் புங்குடுதீவில் பாதுகாப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தி. உள்ளாட்சி மன்றங்களுக்கு வாகனம் அரசாங்கத்தின் புதிய திட்டம் என்ற செய்தியும். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைகிறதா ஐதேக மாநாட்டில் புது வியூகம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. கோண்டாவில் அருள்மிகு ஸ்ரீ அற்புத நர்த்தன விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா கடந்த 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்று கும்பாபிஷேகம் தொடர்பான புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வாள்களுடன் நடமாடிய 4 கிளிநொச்சி போலீஸ் பிரிவில் கைது என்ற செய்தியும். வெளிநாட்டு செய்திகளுக்குள் உலக நாடுகள் மீதான வரி விதிப்பு சட்டத்திற்கு முரணான செயல். அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தான் தோன்றித்தனமான வரி விதிப்பு சட்டத்திற்கு முரணானது என அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பாகிஸ்தானில் பயங்கர மழை இரக்கம் காட்டுமா இயற்கை என்ற ஒரு செய்தியும். தீர்ப்பு தவறானது துள்ளி குதிக்கிறார் ட்ரம்ப் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் இரத்த நிலவு இலங்கையில் தென்படும் என்று இலவை பார்த்த செய்தியொன்று. அதேபோல விளம்பரினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக யாழ்ப்பாணம் பெறும் ஜனாதிபதி அனுர செம்மணியை பார்வையிட வேண்டும். செம்மணி மனித புதைகுழியில் எடுக்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் எங்கள் மண்ணில் நடந்த பேரவலத்தின் சாட்சியமாகும். ஆம், சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களின் ஈனச் செயலின் அடையாளமாக செம்மணி மனித புதைகுழி இருக்கிறது. ஆக 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த யாழ்ப்பாணத்தில் குடியிருக்க வந்த தமிழ் மக்களுக்கு நடந்தது என்ன என்பது இப்போது உறுதியாகிறது. என்ன செய்வது, இந்த உலகில் எமக்காக குரல் கொடுப்பதற்கு எவரும் இல்லை என்ற கந்தர் நிலையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்கள் தமக்கு சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களால் இழைக்கப்பட்ட அநீதிக்கும் கொடுமைக்கும் சர்வதேச சமூகம் நீதியை பெற்றுத்தரும் என நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எனினும் அந்த நம்பிக்கை காலக்கடப்பில் இழந்து போகிறது. இதுதான் என்றால் இல்லை. எங்களுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு செய்த ஈனத்தை எப்படி சொல்வது? ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த உலகத்தில் வஞ்சிக்கப்பட்ட ஓர் இனமாக ஈழத்தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக யாரும் குரல் கொடுக்க போவதில்லை. எவ்வாறாயினும் யாரேனும் குரல் கொடுக்க முற்பட்டாலும் அதனை ஏதாவது ஒரு வகையில் தடுத்து நிறுத்துவதை நம்மவர்கள் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பர். இப்போது செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்படும் எலும்புக்கூடுகளை எண்ணி கணக்கெடுக்கின்ற உரிமை மட்டுமே நமக்கு தரப்பட்டுள்ளது என்பதை பெருமூச்சோடு நினைத்துக் கொள்கிறோம். நிலைமை இவ்வாறு இருக்கையில் இன்று செப்டம்பர் 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருகின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்கள் மீது பற்றும் பாசமும் கொண்டிருந்தால் மனித புதைகுழி உள்ள செம்மணிக்கு ஒரு கணம் சென்று அங்குள்ள நிலவரத்தை தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அவலத்தை நேரில் பார்வையிட வேண்டும். ஆம், தற்போது பட்டளந்த வதை முகாம் எங்கனம் பேசுபொருளாகியுள்ளதும் பட்டளந்தை வதை முகாமில் நடந்த சித்திரவதைகளுக்கும் கொலைகளுக்குமான நீதி விசாரணைகள் மீளெழுச்சி பெற்றுள்ளனவும் அதுபோல தமிழ் மக்களை கடத்தி கொலை செய்து செம்மணிகள் புதைத்த அந்த பேரளவத்துக்கும் பெரும் கொடுமைக்கும் நீதி விசாரணை நடாத்தப்பட வேண்டும். அதன் மூலம் சம்பந்தப்பட்ட பிணம் திண்ணிகளை அம்பலப்படுத்த வேண்டும். இதை இந்த நாட்டின் ஆட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செய்ய வேண்டும். அதை செய்வேன், தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்று தருவேன் என்பதை உறுதி செய்யும் வகையில் ஜனாதிபதி அனுரம் செம்மணி மனித புதைகுழியை நேரில் சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள்
ஐநா கூட்டத்தொடருக்கு முன் தூதுவர்களை சந்திக்கிறார் விஜித கேரத். மனித உரிமைகள் பிரச்சினை குறித்தும் விளக்கம் அளிப்பார் என்ற செய்தி. விவசாயிகளின் வாழும் உரிமை அனூர் அரசாங்கத்தால் பறிப்பு, எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு. விவசாயிகளின் வாழும் உரிமை அனூர் அரசாங்கத்தால் பறிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தி இருக்கிறார். முனராகலை மாவட்டத்தில் உள்ள கொட்டியாக்கல 99 சந்தி பகுதியில் நேற்று விவசாயிகளின் காணி பிரச்சினை குறித்த கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு, புத்தளம் வெண்ணப்போவில் சம்பவம். ஐநா மனித உரிமை ஆணையாளரின் குற்றச்சாட்டு, சட்டமா அதிபர் அதிருப்தி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல இறுதிப்பக்க செய்திகளுக்குள் இனப்படுகொலைக்கு நீதி கோரி யாழில் கையெழுத்து வேட்டை, வடக்கு கிழக்கு மனித புதைகுழிகள் மற்றும் இனப்படுகொலைக்கு நீதி கோரி கையெழுத்து பெறும் நடவடிக்கைகள் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு சந்தை முன்பாக நேற்று காலை முன்னெடுக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. மனித புதைகுழிகள் தொடர்பில் சுயாதீன விசாரணை அவசியம், இலங்கைக்கான ஐநா ஒருங்கிணைப்பாளர். மனித புதைகுழிகள் தொடர்பில் சுயாதீன விசாரணை அவசியம் என இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச காணாமல் போனோர் தினமான நேற்று முன்தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது, சர்வதேச காணாமல் போனோர் தினம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நினைவை மதிக்கும் ஒரு நாள் என்றும், சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தின் கீழ் இந்த மீறலை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளவோ மன்னிக்கவோ அல்லது மறக்கவோ கூடாது என்பதை நினைவூட்டுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்துக்கு இன்று வருகிறார் அன்றகுமார். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்க உள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போதும் குவியல் குவியலாக 80 சிதிலங்கள் என்கிறதான ஒரு செய்தி. செம்மணி புதைகுழியில் 12 80 தொகுதிகள் நேற்றும் அடையாளம், ஒட்டுமொத்தமாக எண்ணிக்கை 200 கடந்தது என்கிறதான அந்த செய்தி. இராணுவ முகாம்களில் உள்ள விகாரங்களுக்கு கீழ் மனித புதைகுழிகள், ரவிகரன் எம்பி குற்றச்சாட்டு. இறுதிக்கட்ட போரின் போது இராணுவத்திடம் சரணடைந்த பொதுமக்கள் மற்றும் போராளிகள் படுகொலை செய்யப்பட்டு கேப்பாப்பிளவு மற்றும் வட்டுவாகல் பகுதிகளில் அமைந்துள்ள இராணுவ முகாம்களில் புதைக்கப்பட்டனர் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. மயிலிட்டியில் நிறுத்தப்பட்டிருந்த இந்திய இழுவை படகுகளை அகற்றும் நடவடிக்கை தீவிரம். செம்மணியில் வரிசையாக பல்வேறு வயதுடையோருடைய 80 தொகுதிகள் மீட்பு. அரியாலை செம்மணி புதைகுழியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து பல்வேறு வயதுடையோரின் 80 தொகுதிகள் வரிசையாக மீட்கப்பட்டுள்ளன. பெரியவர்கள், நடுத்தர வயதுடையவர்கள் மற்றும் சிறுவர்கள் ஆகியோருடைய 80 தொகுதிகளே மிக நெருக்கமாக தொடர்புற்றிருந்த நிலையில் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அடுத்த ஞாயிறன்று அரிய சந்திர கிரகணம். தானே அமைத்த மின்வேலியில் சிக்கி முதியவர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி. ஜெனீவாவை எதிர்கொள்ள இலங்கை அரசு புது வியூகம். சர்வதேச உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்கிறார் அமைச்சர் விஜித கேரத். லஞ்சம் பெற முயன்ற வேளை மதுவரி அதிகாரிகள் யாழ்ப்பாணத்தில் கைது என்கிறதான ஏற்கனவே பார்த்த செய்தி. இவை உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். குற்றவியல் கும்பல்களை கூண்டோடு ஒழிப்போம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். நாடு முழுவதும் ஊடுருவியுள்ள குற்றவியல் வலையமைப்புகளை தீர்க்கமாக அகற்ற வேண்டிய நேரம் நெருங்கியுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். ரூபாய் 27 மில்லியன் பெறுமதியான போதைப் பொருளுடன் 5 கைது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வலுவான எதிரணிக்கு ரணில் அழைப்பு. வலுவானதொரு பொது எதிரணியை கட்டியெழுப்புவதற்குரிய அழைப்பை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுக்க உள்ளார். இதன் ஒரு அங்கமாக ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டுக்கு முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. கோத்தா சமனுக்கு சிஐடி அழைப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. சுற்றுலா விடுதிகளாகும் ஜனாதிபதி மாளிகைகள் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு. நுவரெலியா, அனுராதபுரம், மகியங்கனை மற்றும் கதிர்காமம் போன்ற பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலா விடுதிகளாக பயன்படுத்த முதலீடு செய்யுமாறு முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். தனியார் துறையை சேர்ந்த பங்குதாரர்களுடன் 2026 சுற்றுலாத்துறை குறித்த பட்ஜெட்டுகளுக்கு முந்தைய கலந்துரையாடலில் ஜனாதிபதி பணியகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தொடரில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சர்களுடைய உத்தியோகபூர்வ இல்லங்களை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு வசதியான விடுமுறை விடுதிகளாக மேம்படுத்துவதில் முதலீடு செய்யுமாறும் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக விரைவில் முறையான திட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இவ்வாண்டின் 300 போலீசார் பணியிடை நீக்கம். சட்டவிரோதமான செயற்பாடுகளின் காரணமாக 300 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இவ்வாண்டில் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார்.
4 பால்களுடன் 4 கைது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோணாவில் பகுதியில் 4 பால்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். போராட்டத்தில் குதிக்கவுள்ள அரச வங்கி சேவையாளர்கள் என்கிறதான ஒரு செய்தி. சுகாதார சீர்கேடு ரூபாய் 20,000 தண்டம். பருத்தித்துறை நகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் சுகாதார விதிமுறைகளை பேணாது இயங்கிய உணவகத்துக்கு 20,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபையின் பொது சுகாதார பரிசோதகர்களால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது கழிவு நீரை வெளிச்சூழலுக்கு அப்புறப்படுத்தியமை, உணவகத்தில் கழிவுகள் திரள அனுமதித்தமை மற்றும் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவை கையாண்டமை என்பன கண்டறியப்பட்டது. அதனையடுத்து உணவக உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினரால் எடுத்துக் கொள்ளப்பட்டதன் போது தண்டம் விதிக்க தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது என்கிறதானது செய்தி. நிர்வாக சேவை தரம் ஒன்றுக்கு வடக்கில் 5 பதவி உயர்வு என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வேலை நிறுத்தத்தால் தேங்கிய 1.5 கோடி தபாட் பொதிகள். தபாட் தொழிற்சங்கங்கள் கடந்த 17ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்திருந்த போராட்டம் கைவிடப்பட்டு ஒரு வாரம் நிறைவடைந்துள்ளது போதிலும் இன்னும் சுமார் 1.5 கோடி தபாட் பொதிகள் நாடளாவிய ரீதியில் தேங்கியுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது என்கிறதான இந்த செய்தி. வீட்டு உணவு கேட்கும் ராஜித என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. பஸ் விபத்தில் ஒருவர் பலி, 57 பேர் காயம். அம்பாறை பொத்துவில் கோமாரி பகுதியில் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 57 பேர் காயமடைந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அருகம்குடாவில் ஸ்டேலியர்கள் கைது என்கிறதான ஒரு செய்தி. துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொலை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது திண்ம கழிவுகளை தரம் பிரித்து வழங்காது விடில் சட்ட நடவடிக்கை, பருத்தித்துறை நகரசபை அறிவுறுத்து. பருத்தித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட வர்த்தக நிலையங்களிலிருந்து வெளியேற்றப்படும் திண்ம கழிவுகளை தரம் பிரித்து வழங்காத வர்த்தகர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பருத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் டி பால் டாக்டர்ஸ் போலினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது இனக்கொலைக்கு நீதி கோரி கல்வியங்காட்டில் கையெழுத்து என்கிறதான ஒரு செய்தி. அரசியல் தீர்வு விடயத்தில் அக்கறை காட்ட வேண்டும், ஜனாதிபதி அன்றகுமாரவிடம் சிவில் செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்துகின்றன ஒரு செய்தி. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது போதைப்பொருள் விழிப்புணர்வு ஆணை விழுந்தானில் பேரணி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. ஆன்லைன் மூலம் பல்கலைக்கழக அனுமதிக்கு இணைவில் விண்ணப்பிக்கலாம். 2024-2025 ஆண்டு பல்கலைக்கழக அனுமதிக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான விண்ணப்பங்களை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினால் தெரிவு செய்யப்பட்ட நிறுவனமான இணுவில் பொது நூலக தகவல் தொழில்நுட்ப மையத்தில் இன்று திங்கட்கிழமை முதல் தினமும் காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பெற்று ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்காப்பு கண்காணிப்பு கோபுரம் கசூரினா கடற்கரையில் திறந்து வைப்பு என்கிறதான ஒரு செய்தி. யாழ் கடவு சீட்டு அலுவலக இறுதிப் பணிகள் மும்மரம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தவறான முடிவெடுத்து மாணவி உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக திரு யாழ்வரும் ஜனாதிபதி அனுர பல திட்டங்களை ஆரம்பித்து வைக்கவிருக்கிறார் என்று இலவை பார்த்த செய்தி ஒன்று தலைப்பு செய்தியாக தினக்குரலிலும் புலர்ந்திருக்கிறது. வாக்குமூலம் அளிக்க கோத்தபாயாவுக்கு சிஐடி அழைப்பு, எரிபொருள் விலைகள் என்று முதல் மாற்றம் என்ற செய்தி. யாழ்வரும் ஜனாதிபதி செம்மணியை பார்வையிட முயற்சிகள் எதுவும் இல்லை. யாழ்வரும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு இதுவரை நீதிமன்றம் எதுவித நகர்த்தல் பத்திரமும் தாக்கல் செய்யப்படவில்லை என மனித புதைகுழி வழக்கில் காணாமலாக்கப்பட்டோர் சார்பான சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியினை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பார்வையிட உள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் யாழ்வரும் ஜனாதிபதி செம்மணி புதைகுழியை பார்வையிடுவதற்கான முன்னேற்பாடுகள் ஏதும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைகுழிக்கு ஜனாதிபதி வருகை தரவுள்ளதாக அமைச்சர் தெரிவித்ததை பத்திரிகைகள் வாயிலாக அறிந்து கொண்டேன். ஆனால் நீதிமன்ற நடவடிக்கைகளின் கீழ் அகழ்வுகள் மேற்கொள்ளப்படும் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு இதுவரை நீதிமன்றத்தில் எதுவித நகர்த்தல் பத்திரமும் தாக்கல் செய்யப்படவில்லை. அவ்வாறு நாளைய தினம் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்படுமாக இருந்தால் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். அதேபோல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று 12 எலும்புக்கூடுகள் மீட்பு, தோட்டத்திற்கு பன்றைக்கு வைத்த மின்வேலியில் தானே சிக்கி பலியான விவசாயி என்ற செய்தியும். யாழில் லஞ்சப்பெற முயற்சித்த மதுவரி திணைக்களத்தின் அதிகாரிகள் 3 கைது. செம்மணி மனித புதைகுழியில் குவியல்களாக எலும்புக்கூடுகள்.
செம்மணி மனித புதைகுழியிலிருந்து குவியல்களாக புதைக்கப்பட்டுள்ள எண்பு தொகுதி நேற்றைய அகழ்வின் போது அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் இடுப்பிற்கு கீழ் எண்பு இல்லாத நிலையில் எண்பு தொகுதி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து 3 மண்டையோட்டு தொகுதிகளோடு குவியல்களாக போடப்பட்டிருந்த மனித எச்சங்கள் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இடுப்பிற்கு கீழ் எண்பு இல்லாத நிலையில் எண்பு தொகுதி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது தொடர்பில் செம்மணி புதைகுழி வழக்கில் காணாமலாக்கப்பட்டோர் சார்பான சட்டத்திரணி வி.எஸ். நிரஞ்சன் கருத்து தெரிவிக்கையில், செம்மணி புதைகுழி அடையாளம் காணப்பட்ட பகுதி மற்றும் குற்றப்பிரதேசமாக காணப்படுகிறது. புதிதாக சடலங்களை கொண்டு வந்து புதைப்பதற்காக குழிகள் வெட்டப்படுகின்ற போது முன்னர் புதைக்கப்பட்ட சடலங்களின் எண்பு தொகுதிகள் அந்த இடத்திலிருந்து விலகி இருக்கின்ற சந்தர்ப்பங்களையும் காணக்கூடியதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பிரதான பொறுப்பு போலீஸ் பிரிவு கொண்டு போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு. பாதாள உலக குழுவினர் கைது இந்தளவு கொண்டாட வேண்டிய ஒன்றல்ல என்ற செய்தியும், மாகாண சபை தேர்தல் குறித்தும் நிலைப்பாடுகளை அறிவிக்க அரசியல் கட்சிகளிடம் கபே கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய குரல் பதிப்பாக வெற்றி தோல்விகளை ஏற்கும் பக்குவம் வேண்டும் என்ற தலைப்பிலே குரல் பதிப்பு. அதேபோல வெளிநாட்டு செய்திகளுக்குள் இந்தியாவும் சீனாவும் நண்பர்களாக இருப்பதுதான் சரியான தேர்வாக இருக்கும். இந்திய பிரதமர் மோடியிடம் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தெரிவிப்பு என்ற செய்தியும், உள்நாட்டு செய்திகளுக்குள் அரசு சேவையை அச்சுறுத்தும் நடவடிக்கையில் எதிர்க்கட்சிகள் அஞ்ச வேண்டாம் என்கிறார் சுனில் வட்டக்கல என்ற செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக ஜனாதிபதி வருகை உரைக்கும் செய்தி என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். பயங்கரவாத தடை சட்டம் ரத்தானால் குற்றவாளிகள் விடுவிக்கப்படும் அபாயமாம் சிரேஷ்ட சட்டத்தரணி மகாநாமகேவா தெரிவிப்பு. 3 சிறுமிகள் மீது பாலியல் துஷ்பிரயோகம், 2 சிறுமிகள் கர்ப்பம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு வாரத்தில் 3 சிறுமிகள் மீது பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் 13 மற்றும் 17 வயதுகளுடைய 2 சிறுமிகள் கர்ப்பம் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது என்ற செய்தியும், இறுதிப்பக விளையாட்டு செய்திகளுக்குள் தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டி, புது சோமஸ்கந்தா மகளிர் அணி சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, தேசிய கால்பந்தாட்ட போட்டி, வடக்கு மாகாண மகளிர் அணிக்கு வெண்கலம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரலுடைய முதன்மை செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மணிந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.